நலம் சிவாயா எனக்கு குரு வேணும் சிவாயா எனக்கு செங்குரு வேணும் சிவாயா எனக்கு உதவி வச்சேன் குருவே எனக்கு ஒரு நாளும் நான் மறவேன் எனக்கு வடிக்க வச்சேன் குருவே எனக்கு வானாலும் நான் மறவேன் எனக்கு கிழக்கொதுக்கு சூரியனா எனக்கு மேற்கூறிக்கு சந்திரனோ ஏ சாமி பகவானே எனக்கு சாத்திரல வேணும் எனக்கு மேல ரெண்டு ஆகாசம் கீழே ரெண்டு பூமாதேவியோ தொந்தி கணவதிய எனக்கு வெறுச்சாலே வேணமே அப்பா அடங்காத மேகருப்பு ஐயா மதுரை வீர அப்ப மதுரை வீர திருப்பூடா குதிரை ஐயா நாயா வாங்கலாயே ஏன் ஐயும் வாங்கலாயோ பாத்தியே யாக்குனே பாத்தியா ஏ பொறுப்பொழுடி கொஞ்ச நேரம் ஏ நாயும் பொன்னரசியே ஏ நாயும் பொன்னரசியே அடங்காத மெகருப்பு ஐயா மலையாளியே அடங்கா மலையாளியே திருப்பூரா குதிரைய மாயவன் பெருமாள் ஸ்ரீரங்கரங்கநாத ஐயா பெருமாள் புறப்பட்டையா கொஞ்ச நேரம் உனக்கு உனக்கு அப்படியா குடும்பத்துக்கும் என் பிள்ளைக்கும் கேட்க வந்தேன் என் பிள்ளைக்காண்டி நினைச்சிருக்கேன் என் பிள்ளை வாழ்க்கைக்கு நினைச்சு வந்தேன் உண்டா இல்லையா என் பிள்ளை வாழ்க்கைக்காண்டி வந்திருக்க சாமி என்ன சாமி முடிச்சு கொடுப்பியா கை விட்டுருவியா அதுதானே சாமி வந்த நாளே மாசம் கூடி அமைச்சு கொடுத்தா போதும்ல நான் மினியத்தை முடிச்சேன் போயா நாளே மாசம் உன் பையனுக்கு வாழ்க்கை முடிச்சிடும் தெக்கிறது கொண்டு வரேன் முடிச்சு தரேன் எந்திரிச்சு நீ வா அப்பா அரசனுக்கு நினைச்சு வந்தேன் சரியா அரசன் சரியில்லாம இருக்குது அரசனுக்கும் கேட்டேன் பெத்த பிள்ளைக்கும் கேட்டேன் என் குடும்பத்துக்காண்டி கேட்க வந்தேன் சரியா என் புள்ள குடும்பம் நல்லபடியா வாழணும் வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடு சாமி அதே மாதிரி என் பிள்ளைய நல்லபடியா எழுப்பி கொடு சாமி தொழிலும் இல்லாம இருக்குப்பா உண்டா இல்லையா தொழிலை அமைச்சு கொடுக்கணும் என் பிள்ளைய நல்லபடியா அமைச்சு நல்லபடியா வாழ வச்சு தரணும் ரெண்டு தான் நினைச்சேன் ரெண்டையும் முடிச்சு தரேன் அதே மாதிரி உனக்கு வீட்டில் பாரு தொழில் ரொம்ப 10 காசு வீட்டில் வச்சு எடுக்க முடியாது பார்த்து விரயமா போயிட்டு இருக்கு சாமி சரியா எனக்கு தீர்த்து கொடுத்தேன் சுத்தம் பண்ணி கொடுத்தா போதுமா என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா போதுமா எந்திரி சாமி நான் முடிச்சு தரேன் ஐயா எந்திரியா ஏன் சாமி என் புள்ள கவலை ரொம்பயா இருக்குதுயா என் புள்ள எப்படி இந்த அலங்கோலமா நிக்குது எப்படி என் வீட்டுல அலங்கோலமா ஆயிருக்குது ஏன் அப்படி பறிப்பா வச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு போனா உன் உயிர் ஊசல்ல உயிர் போய்கிட்டே இருக்குது சாமி
சரியா? படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறா, உயிர் ஒன்று போயிட்டு இருக்கு சாமி. அதை நிப்பாட்டி கொடுக்கணும், அதே மாதிரி என் குடும்பத்தை நல்லபடியாக வச்சு கொடுக்கணும்னு கேட்டேன். சரி, ஏன் சாமி அரசனும் பரியான அரசன் பறி போயிருக்குது. சரியா? ஏன் சாமி இப்படி ஏன் குடும்பத்தில் எல்லாமே இறந்து யார் தான் பாப்பா எங்களை? யார் சாமி துணை வச்சு தந்துருக்குற? ஏன் சாமின்னு வெத்தலை வச்சிருக்கிற? உண்டா இல்லையா? இன்னைக்கு அதை நான் சுத்தம் பண்ணி தரணும். எங்களுக்கு நல்லபடியாக என் குடும்பம் நல்லபடியாக பாலாசுரமாக இருக்கணும். அதுக்காண்டி வந்திருக்கிறேன். என் குடும்பத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து என் பிள்ளைங்களையும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா? உத்தர பாக்கி இப்போதைக்கு இல்லப்பா, 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் கழிச்சு தான் உனக்கு உத்தர பாக்கி என் பிள்ளைக்கு இருக்குது. இப்போதைக்கு இல்லை சாமி. மாங்கலையும் கொடுத்துட்டேன். மடிப்பிச்சை வந்து பொன் குழந்தைக்கு இருக்குது. 2 வருஷம் கழிச்சு தான் மடியாது. ரெண்டு வருஷத்துல நான் அள்ளி போட்டு தரேன். சரியா? இப்போ இடையிலலாம் வாய்ப்பே இல்லைம்மா. 2 வருஷம் கழிச்சா உனக்கு மடிப்பிச்சை அள்ளி தரேன். பொன் குழந்தை தான் இருக்குது, ஆண் குழந்தைக்கு இல்லை. ரெண்டுமே பட்ட பிள்ளை. வைங்க சாமி. நீ குடும்பத்தை நினைச்சு விழுந்திருக்கிற. என் குடும்பம் எப்படி வச்சிருக்கிற, என்ன நிலைமையில வச்சிருக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. ஏன் சாமி இந்த அளவு வச்சிருக்கிற? இந்த 2 வருஷமாவே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிற. உண்டா இல்லையா? இந்த 2 வருஷமா படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிற. என் குடும்பத்தை நல்லபடியா வச்சு கொடு சாமின்னு கேட்டு வந்தேன். அதே மாதிரி பெத்த பிள்ளைங்களுக்கு நினைச்சிருக்கிற. எல்லாமே அமைச்சு கொடுத்த, எல்லாமே நடந்துருச்சு. இருந்தாலும் என் குடும்பத்துல எல்லாம் பிரிவினையா இருக்குதுப்பா. உண்டா இல்லையா? எல்லாம் பிரிவினையா கிடக்குது. எல்லாம் பட்டி ஒன்று சேர்த்து வரணும். என் குடும்பத்தை நல்லபடியா வச்சு தரணும். நான் முடிச்சு தரேன் சாமி. வா, இந்த காயை வந்து வீட்டு வாசப்படியில் கட்டிடுமா. நான் சுத்தம் தரேன். ஒன்று இருக்குது. வா அம்மா, உனக்கும் உடம்பால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சாமியே. உண்டா இல்லையா? உடம்பால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. உடம்பு பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து தரணும். உடம்பு பிரச்சனை கேட்டிருக்கிற, அதே மாதிரி வீட்டுக்கும் கேட்டிருக்கிற. 2 நினைச்சு வந்தேன். உன் உடம்பு பிரச்சனை இந்த மினியை தீர்த்து தர சாமி. சரியா? மருத்துவத்துக்கு போக தேவையில்லை. நான் தர கனியை வெறுவத்தில் காலையில் எந்திரிச்சு குடி. உனக்கு உடம்பால இப்போ கால் குதிங்காலில் இருந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுப்பா. இருக்கா இல்லையா? குதிங்காலி பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. சரியா? காலில் குதிங்காலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. காலடி மண்ணு நீ 4 இடம் நடந்த பார்த்தியா? கனி ஒன்று மந்திரிச்சு சுத்தின 3 வளை முச்சந்தியில சுத்தின காயை தாண்டிருச்சு, மிதிச்சிருச்சு. அதனால அந்த பிள்ளை குதிங்காலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. உண்டாலியா? குதிங்காலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சாமி. சரி, அந்த பிரச்சனையை ஓட்டி கொடுத்து, அதே மாதிரி உன் உடம்பு சுத்தம் கொடுத்து, அதே மாதிரி என் பெத்த பிள்ளைக்கு நினைச்சு வந்தியா? என்ன சாமி இருக்கா இல்லையா? நான் சொல்றேன் கேட்டுக்க. என் பிள்ளைய வந்து கட்டிக்க ஆக்கணும். ஏன் அப்படி வச்சிருக்க? நல்ல படிப்பு இல்ல, சிந்தனை இல்ல, ஒரு புத்தி இல்ல, நல்ல மந்தமா இருக்குது புள்ள. புள்ள மந்தமா இருக்கா? அந்த மந்தமா இருக்க பிள்ளைய நல்லபடியா மாத்தி தரணும். அதுதான் நினைச்சு விழுந்தேன். சரியா? கை கொடு. என் பிள்ளைக்கு நான் கொடுக்குற திண்ணீரை வச்சு விடு. என் பிள்ளைய நல்லபடியா ஆக்கி தரையா. உன் பிள்ளை இங்க வந்து அமாவாசனை எனக்கு என் வாசல் கூட்டிட்டு வா. நான் தெளிவாக்கி தரேன். மந்தமா சுறுசுறுப்பே இல்லை, ஒரு குணம் மாறின மாதிரி இருக்குது. புள்ள குணம் மாதிரி இருக்குது.